Welcome to ஒரு வழியாக 5 வருஷம் கழித்து மறுபடியும் கோவாவுக்கு போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே ஒரு பூஜையை போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா? அன்னைக்கு பரவாயில்ல கூட கூட்டு என்ன நடக்குது. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் ஆளுங்கள்லாம் கிளப்பிட்டு சேலத்தில் போய் காரை பிக்கப் பண்ணிவிட்டு வெண்ணங்குடி முனியப்பன் சேலத்தில் ஃபேமஸான ஒரு கோயில், அங்கே போய் பூஜையை போட்டு எங்கள் கோவா ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தருமபுரி பக்கமாக போயிட்டு எங்களோட டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கா? வீடியோ எடுக்கிறதுக்கு டவர் அது என்ன வகை இது கேட்ட ஃபோன் எடுத்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருப்பா. அட் லாஸ்ட் நாங்கள் கோவா மண்ணை மிதித்தோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒரு வழியாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கோவாவுக்கு வந்தாச்சு. கோவாவில் பாகா பீச் பக்கத்தில் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4 days வந்து நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோங்கிறத இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். கோவாவுக்கு வந்து இறங்கினோடனே கொஞ்சம் பூஜை சாமான் வாங்கலான்னு கிளம்பிட்டோம்.
அப்புறம் என்ன, நேராக பீச்சுக்கு போயிட்டோம் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. மேக்னம் பின்னாடி ஒரு ஃபிகரு, அதுக்கு பின்னாடி ஒரு கடல், சுற்றி ஒரே பார்ட்டி. இதை விட வேறு என்ன வேணும்? நைட்டு 1 மணிக்கு பார்க்கணுமே, சும்மா ஜெகஜோதியாக இருந்துச்சு பீச்சு. பா சாமி, இவங்கெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்களாங்கிற அளவுக்கு இருந்தது கூட்டம். எனிவே நம்மளை மாதிரி அவங்களும் என்ஜாய் தானே பண்ண வந்திருப்பாங்கன்னு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பீச்சை சுற்றணும். பீச் சைடு இருக்கிற அந்த பார்ஸ்லாம் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்பா சாமி, என்ன டெக்கரேஷனு, என்ன செலிப்ரேஷனு, சான்ஸே கிடையாது. லைஃப்பில் ஒன்ஸ் சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து கோவா விசிட் பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. எல்லோரும் அவங்களுக்கு கவலையை மறந்து செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணோம். கடைசியாக டே 1 சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போய் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருந்தது எங்களுக்கு எங்கள் ரூமில். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.